ஏன் நீ ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் வரமாட்டாரு? ராகுல் காந்தி ஐயா மேடைக்கு கனிமொழி போலாம்ல. அப்ப திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இருக்கா இல்லையா? அப்ப உங்களுக்கு கரெக்ட்னா எல்லாமே கரெக்ட், உங்களுக்கு தப்புனா எல்லாமே தப்பா? ஸ்டாலின் ஐயா ராகுல் காந்தி ஐயா சேர்ந்து நிக்கிறதுக்கு கூட இல்லாம இருக்காங்க. காரணம், ராகுல் 2029 தாவேகாவுடைய என்ன பொசிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அங்க மாறிடுவாருங்கிறது பயம். அதுக்குதான் இப்போல இருந்தே புறக்கணிக்கிறேன். காலைல தவழ்ந்து விழுந்தாரு, 3 கார் மாதிரி போனார், இவ்வளவுதானே. காலையில 4 மணிக்கு மேல ஒரு வீடியோஸ் எல்லாம் உதயநிதி ஐயாவுடைய இதுல வந்தது, வெப்லிங்க்ல வந்தது, அதையெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட காட்டலாமா? அசிங்கம். அதாவது என்னதான் டாய்லெட்டா இருந்தா, என்னதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூமா இருந்தாலும் டாய்லெட் தான் புறக்கணிச்சிடணும். அப்படிதான் உதயநிதியை நான் புறக்கணிக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தானே, அவர் கொடுத்த தொகுதியை தானே மற்றவங்க வாங்கியிருக்காங்க. எங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். தென் மாவட்டங்களில் எனக்குன்னு பிரச்சனை இருக்கு, அவங்க அதிமுகன்னு பார்க்காம எடப்பாடின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் ஒரு ஓரம் நிற்க வச்சுட்டோம். இப்போ தென் மாவட்டங்களில் நான் உங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு அதை வெற்றி பெற்றுட்டு கொண்டு வாங்க. இதில் ஏதாவது தவறு இருக்கா? எல்லாமே கிளியராக தானே பண்ணியிருக்காரு. பிஜேபி வந்துடும் அப்படின்னு பேசின தலைவர் கெத்தா? பிஜேபி வந்துடுதுன்னா நான் தைரியமாக சந்திக்கிறேன், பிஜேபி ஒரு நோட்டா கட்சி அப்படின்னு இறங்கி இருந்தாருன்னா கதை வேற. பிஜேபி வந்துடும் வெக்கமா இல்ல? 60 வருட திமுக வச்சுக்கிட்டு பிஜேபி வந்துடும். இந்த மாடல் கதையெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்ல. மாடல்லாம் உனக்கு தான் தெரியும் பிரகாஷ்ராஜ், நீ தான் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறவன், நாங்க இல்லை. உனக்கு தான் ஒழுக்கமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உனக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தது மிகப்பெரிய தவறு. திருமாவளவன் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சரித்திர தவறு செய்திருக்காருன்னா அதுல ஒரு தவறு, முக்கியமான தவறு இது. இவ்வளவுதான். நீ அதோட நிறுத்திக்கிட்டு போ. திராவிடம்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்கள் மதுரையில் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் PTR தொகுதியை வந்து புறக்கணிச்சதா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. ஆனால் திமுக தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, நேரம் இல்லை அதெல்லாம் அவர் வந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கும் மற்ற வேட்பாளர் தளபதி அவர்களுக்கும் பண்ணார், இவர்கள் வேணும்னே புறக்கணிச்சதா தகவல் வந்துட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் ஐயாவும் இப்படி கையை தூக்கிட்டு நிற்கல? ஸ்டாலின் ஷெட்யூல் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்னங்க ஷெட்யூல் இப்போ மாற்ற முடியாது. என்னங்க ஷெட்யூல்? காங்கிரஸை உட்கார வச்சு அடை வச்சு சாவடிச்சு 28 சீட்டை கொடுத்துட்டு 3 சீட்டு கொடுத்துட்டேன்னு அசிங்கப்படுத்தி, உனக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணுமா, இதோட உனக்கு தேவையா அப்படின்னு எல்லாம் பேசி செல்வ பிறந்தகை கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்கி அவரை பேச வச்சு இவ்வளவு பண்ணி முடிச்சிட்டீங்க காங்கிரஸுக்கு. ஜெயலலிதா அம்மாவும் சோனியா காந்தியும் ஒரே மேடையில் வரலைங்கிறத கருணாநிதி ஐயா ரைஸ் பண்ணலை? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் வரலைங்கிறது 91 பேசலையா? ஜெயலலிதாவால் யாரோடும் இருக்க முடியாது, யாருமே அவருக்கு பொருட்டில்லை, அவள் ஒரு இது எப்படிலாம் பேசலையா? அப்போ உனக்கு மட்டும் எங்கே போச்சு? ஏன் நீ ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் வரமாட்டாரு? குறைந்தபட்சம் கனிமொழி போகலாம்ல, ராகுல் காந்தி ஐயா மேடைக்கு கனிமொழி போகலாம்ல. அப்போ திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இருக்கா இல்லையா? உதயநிதியை விட்டுருங்க, அவருக்கு பாவம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு 4-5 நாள் அவருக்கு பதில் சொல்லி தேவையில்லாமல் தன்னுடைய நேரத்தை வீணடிச்சிட்டார் எடப்பாடி. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, PTR சொன்ன லீக் ஆன அந்த ஆடியோ தான் உதயநிதி மன வருத்தத்துக்கு காரணமா? ஆமாம், பின்ன சும்மாவா? ஏங்க, நம்ம உச்சநீதிமன்றமோ நம்ம நீதிமன்றமோ தண்டனை கொடுக்கணும்னா நீங்கள் 10 வாட்டி மொட்டை அடித்து முடிவு வளர்ந்துடும், அவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இவங்க டக்குன்னு முடிவு எடுத்தாங்கல்ல, அந்த அமைச்சர் கிடையாது இந்த அமைச்சர் தான் நீ முடிவு எடுத்தாங்களா இல்லையா? அப்போ ஒத்துக்கிட்டு தானே பண்ணியிருக்காங்க. தியாகராஜன் ஐயா சொன்னது உண்மை, அந்த உண்மையை அவர் சொல்லியிருக்க கூடாது, சொல்லிட்டாரு, அதனால அவருக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ ஒரு 2 பேருக்கு அமைச்சருக்கு இது கொடுக்காம இருக்காங்களே, மனோஜ் தங்கராஜுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இது கொடுக்காம இருக்காங்களே. எது கொடுக்காம இருக்காங்க? கூட்டணி கிட்ட தொகுதி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஆளை தமிழ்நாட்டில் இந்த ஆள் இந்த இடத்துக்கு தான் நிர்ணயம் பண்ணி வைக்கிறீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தீங்களே, அதில் ஒரு 5 சீட்டு அவங்க அசம்பிளிலே நிற்கல 3 வாட்டி.
அந்த அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய அசெம்பிளி சீட்டில் 3 முறை நிற்கல. எப்படி கொடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு கரெக்டுன்னா எல்லாமே கரெக்டு, உங்களுக்கு தப்புன்னா எல்லாமே தப்பா? ஸோ ஸ்டாலின் ஐயா ராகுல் காந்தி ஐயா சேர்ந்து நிற்கிறதுக்கு கூட இல்லாமல் இருக்காங்க. காரணம், ராகுல் 2029 தாவேகாவுடைய என்ன பொசிஷன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அங்கே மாறிடுவாருங்கிறது பயம். அதுக்கு தான் இப்போல இருந்தே புறக்கணிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போட்டோ பிரச்சாரம், எடப்பாடியை பற்றிய போட்டோ பிரச்சாரம், என்ன போட்டோ? காலில் விழுந்து கும்பிட்டது, பெரிய கருப்பனுடைய வீடியோ மாதிரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் 3 கார் மாறி முகத்தை மறைச்சி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஃபோட்டோ. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத. ரெண்டு பிரச்சனை தானே சொல்லியிருக்கீங்க. காலில் தவந்து விழுந்தார், 3 கார் மாறி போனார், இவ்வளோ தானே. காலையில் 4 மணிக்கு மேலே ஒரு வீடியோஸ் எல்லாம் உதயநிதி ஐயாவுடைய இதில் வந்தது, வெப்லிங்கில் வந்தது. அதையெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட காட்டலாமா? அசிங்கம். அதாவது என்னதான் டாய்லெட்டாக இருந்தால், என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டு தான்ட்டு அதை புறக்கணிச்சிடணும். அப்படி தான் உதயநிதியை நான் புறக்கணிக்கிறேன். இப்போ அவர் கேட்ட 2 கேள்விக்கு வரேன். பதவியை வாங்கிட்டு காலில் விழுந்தாரா, காலில் விழுந்துட்டு பதவி வாங்கினாரா? அறிவிக்கும் போது விழுந்தார். அப்போ பதவி வாங்கிட்டு தானே விழுந்தார். பதவியை வாங்கிட்டு அந்த சிஎம் பதவியை நிர்ணயிக்கிறது ஆளுநர் தானே, அவதான பதவி பிரமாணம் பண்றாரு. அதான் நீங்க தப்பு பண்றீங்க. இல்ல, எம்எல்ஏ ஓட்டு வந்து சட்டமன்றத்தில் போட்டதுக்கு அப்புறம் தான் நிர்ணயிக்கப்படுது. கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத சசிகலா காலில் விழுந்து தானே, நீங்க எம்எல்ஏ காலில் தான் விழுந்திருக்கணும். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. எம்எல்ஏ காலில் விழுந்து வாங்க வேண்டிய அவசியம்லாம் இனி திமுகவுக்கு வரும். எங்க குடும்பத்திலே தேர்ந்தெடுத்துருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த 10 வருஷத்துல வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க வந்து கூடியிருக்காங்க ஒரு இடத்துல, நாளைக்கு போய் சட்டசபையில் அறிவிக்க போகிறாங்க யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்க போகிறாங்க, ஆளுநருக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு டேபிள் இருந்தது, அவங்க நின்றுட்டு இருந்தார். அதனால் நீங்கள் வீடியோவில் அவர் தவறாரு கூடாது. ஆனால் அடிப்படை கேள்வி, பதவியை வாங்கிட்டு காலில் விழுந்தாரா, காலில் விழுந்துட்டு பதவி வாங்கினாரா? கருணாஸ் மாதிரி இருந்தாரா, ஓபிஎஸ் மாதிரி இருந்தாரா, இல்லை கெத்தா நெடுஞ்செழியன் மாதிரி நின்றாரா? அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிப்போம். அப்போது ஒரு அரசியல் தலைவரை பார்த்துட்டு இதெல்லாம் முடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நின்றது நெடுஞ்செழியன் தானே. அசிங்கத்தை பற்றி பேசணும்னா கருணாநிதி சாதாரணமாக பேசின அசிங்கங்களே எத்தனையோ இருக்குது. இங்கே அவரை பொறுத்தவரை அவர் விளக்கிட்டார். எனக்கு இந்த பதவியை கொடுத்ததில் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அது தமிழ் பண்பாடாக அதை நான் செஞ்சேன், இவ்வளவு தானே. அதில் ஏதாவது தவறு இருக்கா? இங்கேருந்து போகாத ஒரு நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு ஓடி போய் என் பையனை எப்படியாவது பார்த்துங்கன்னு அவர் டீ குடிச்சிட்டு இருந்த நேரத்தில், மோடி ஐயா டீ குடிச்சிட்டு இருந்த நேரத்தில் நாயுடு வேற கையில் கூட்டிகிட்டு போயிட்டு கெஞ்சி கூத்தாடினது சரியா இல்லை இது தவறா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இன்னொன்று என்ன, 3 கார் மாறி போய் 3 கார் மாறி போனார். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு அரசியல்வாதி, நான் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன். பேச்சுவார்த்தைக்கு போனால் நல்லது நடந்தால் சந்தோஷம், நல்லது நடக்கலைன்னா அந்த பேச்சுவார்த்தை நடக்காத மாதிரியே இருக்கணும். எப்படி இப்போ காங்கிரஸும் விஜயும் பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்களோ, எப்படி திமுக விஷயத்தில் கான்ஸ்டன்டைனை வச்சு தேமுதிகவோட பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வெளியில் சொல்லாமல் இருந்தீங்களோ, அரசியலில் அதே மாதிரி தான் அவர் பண்ணார். அந்த மீட்டிங் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா இல்லை. இதில் என்ன தவறு இருக்குது? கார் மாறினதில் அவர் எதாவது கடத்தல் பண்ணாரா? ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆளை வச்சுட்டு 2000 கோடிக்கு கடத்தல் பண்ணுறதுக்கு உதவி பண்ண ஒருத்தரா? இல்லை அவனுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சினிமாவில் கிட்டத்தட்ட 2000 கோடி 3000 கோடிக்கெலாம் படம் எடுக்கிறாங்களே. இப்போ ஏதோ ஒரு படம் கூட பராசக்தி கூட வந்தது, அந்த அளவுக்கு வக்கே கிடையாது இல்லை. அந்த தயாரிப்பாளனுக்கு அந்த அளவுக்கு பொருள் போட்டு பண்ணுறதுக்கு வக்கு இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது தப்பி பண்ணாரா? எதுவுமே இல்லையா. இதே இதுக்கு நீ வந்து சொல்கிற, இன்றைக்கி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தானே, அவர் கொடுத்த தொகுதியை தானே மற்றவங்க வாங்கியிருக்காங்க. எங்கே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். தென் மாவட்டங்களில் எனக்குன்னு பிரச்சனை இருக்குது, அவங்க அதிமுகன்னு பார்க்காம எடப்பாடின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் ஒரு ஓரம் நிற்க வச்சுட்டோம். இப்போ தென் மாவட்டங்களில் நான் உங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு அதை வெற்றி பெற்றுட்டு கொண்டு வாங்க. இதில் ஏதாவது தவறு இருக்கா? எல்லாமே கிளியராக தானே பண்ணியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் நிற்கிற தொகுதி ஈக்குவல் தானே. நீ என்னத்தை ராஜாவாக இருந்து வாங்கி கேட்டுட்டா, நான் மட்டும் அடிமையாக இருந்து தோற்று போயிட்டேன். 2 பேருக்கும், திமுகவுக்கும் அதிமுகவும் நிற்கிற தொகுதி ஒன்று தானே, ஒரே எண்ணிக்கை தானே. அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவனெல்லாம் ஏமாற்றி அவனுக்கெல்லாம் ஒரு சீட்டை கைப்பிடிச்சி மேலே எதேச்சாதிகாரம் பண்ணி நீ வாங்கின. நான் ஒழுங்காக உட்காந்தான் பேசினேன், முடிச்சுட்டு வெளில வந்தேன். இப்போ யார் உயர்வு? கூட்டணியை மேனேஜ் பண்ணதில் யார் அடிமை? தேமுதிக வர்றாங்க, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும் அப்படின்னு பேசின தலைவர் கெத்தா? பிஜேபி வந்துடுதுன்னா நான் தைரியமாக சந்திக்கிறேன், பிஜேபி ஒரு நோட்டா கட்சி அப்படின்னு இறங்கியிருந்தாருன்னா கதை வேறு. பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், வெக்கமா இல்லை? 60 வருட திமுக வச்சுக்கிட்டு பிஜேபி வந்துடும்.
வந்துருச்சுல்ல. நடிகர் பிரகாஷ்ராஜ் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எலெக்ஷன் வந்து 5 முனை போட்டி 4 முனை போட்டியெல்லாம் கிடையாது, 3 முனை போட்டி தான். திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல், இந்த 3 மாடலுக்கு உள்ளதான் போட்டியே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? யார் ஜெயிக்க போகிறாங்க? அது மக்கள்கிட்ட தான் விட்டுருக்காரு. ஐயோ, அதை விட்டுட்டாரா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 6 முனை தேர்தல் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேல்முருகனை சேர்த்துட்டீங்களா? சேர்க்கணும். இந்த 12% நீக்கிட்டு பெரிய எஸ்ஐஆரில் கயட்டி மாட்டிட்டதான்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 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 வேஸ்ட். 100ல் ஒரு 12 போயிடுச்சு. ஒரு 18 ஓட்டு போடாமல் இருக்கு இல்லையா, அதை ஓட்டு போட வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் திராவிட மாடலில் கயட்டி மாட்டினதுனால அது வந்து ஒரு முனை. இந்த 18 வந்து 15 ஆச்சுனாலோ 14 ஆச்சுனாலோ திராவிட மாடல் அரசை பற்றி யோசிச்சாங்க அல்லது வெறுத்தாங்கன்னு நீங்கள் பேசலாம். இந்த 18 + 2 12 ரெண்டும் ஊற்றி மூடிச்சு. இப்போ நீங்கள் 70க்கு வாங்க. இந்த 70ல் நாத்தாக்கா ஒரு 8 இருக்கார், இவர் ஒரு 15ஓ 16ஓ இருக்கார். எஸ், திமுகவும் அதிமுகவும் இருக்குது. இப்போ 4 மொழி போட்டின்னு நான் தெளிவாக சொல்லுவேன். இந்த மாடல் கதையெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்ல, மாடல்லாம் உனக்கு தான் தெரியும் பிரகாஷ்ராஜ், நீ தான் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், நாங்கள் இல்லை. உனக்கு தான் ஒழுக்கமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உனக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தது மிகப்பெரிய தவறு. திருமாவளவன் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சரித்திர தவறு செய்திருக்காருன்னா அதில் ஒரு தவறு, முக்கியமான தவறு இது. இவ்வளவு தான். நீ அதோட நிறுத்திக்கிட்டு போ. திராவிடம்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச அரசியல கூட, அவர் பேசிய அரசியல கூட விஜய் இது வரைக்கும் பேசியது இல்லைன்னு கூட குற்றச்சாட்டு பாருங்க. நீங்க ஒரு மாற்றத்துக்குள்ள வர்றீங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரை சொன்னாலே போதும். ரஜினிகாந்த், இப்போ விஜய்க்கு பதிலாக ரஜினிகாந்த் ஐயா அந்த அரசியலில் இறங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினி நிற்கிறாருங்கிறது கொட்டாலம்பட்டிலையும் சரி, குஜிலிபாளையத்துலேயும் சரி, பெருந்துறையிலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் சரி உடனே போய் சேர்ந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் அவர் வந்து தன்னை நிலைநாட்டி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. பிரகாஷ்ராஜோட நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய வில்லன் கேரக்டரை பற்றி யாரும் பேச வேண்டாம், இப்போ நான் தேர்தலுக்கு போகிறேன், என்னை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிஷன் போட்டாரா இல்லையான்னு கேளுங்க. அப்போ வந்து டிரான்சிஷன், அண்ணன் வந்து வில்லன்லேருந்து நல்லவருக்கு வர்றாரு. ஓகேவா? ஸோ பழைய ஞாபகப்படுத்துவாங்க இல்லையா, அவங்க என்ன சார் அப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிலாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய டிரான்சிஷனுக்கு நிகழ்ச்சியில் யார் எப்படி பேசணுங்கிற முடிவு எடுக்க வச்சது அவர். இந்த பிரகாஷ்ராஜ் எல்லாம் பற்றி நாம் பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு உண்மையிலேயே திராவிட மாடல்னால் என்னன்னு தெரியாது. ஈவே ராமசாமி ஐயாவுடைய திராவிட மாடலில் ஒரு 30% அர்த்தம் இருந்தது, நியாயம் இருந்தது. அண்ணாதுரை ஐயாவுடைய திராவிட மாடலில் 50% அர்த்தம் இருந்தது, நியாயம் இருந்தது. ஒரு இழவும் இல்லாதது கருணாநிதி ஐயாவுடைய திராவிட மாடல், ஒரு மண்ணும் இல்லாதது ஸ்டாலின் ஐயாவுடைய திராவிட மாடல். இதெல்லாம் டிரான்சிஷன் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் பத்திரிகையில் செய்தி வருதுன்னு சொன்னால் வருத்தப்படணும். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சிகளை பற்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.